அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நல்ல ஆராதனை வேலைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். பரலோகத்துல தூதர்கள் ஆராதிக்கிறாங்க, கோடான கோடி தூதர்கள் பரிசுத்தவான்கள் ஆராதிச்சா கூட அவருக்கு ஒரு ஆசை, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கணும். உலக பிரகாரமான வளர்ச்சிக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் என்னென்னமோ கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு. எப்படியாவது என்ன செய்யணும், கொஞ்சம் வளரணுமே. ஆனா ஆவிக்குரிய காரியங்களை பற்றி யாருமே சிந்திக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்கிறது நல்லது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பழைய மலையாள பாடலில் ஒரு சில அடிகளை பாடிவிட்டு தெரிஞ்சவங்க கூட பாடலாம். மிக பழமையான ஒரு பாடல். ஹல்லேலூயா. பிரக்களை போல் நாம் பறந்திடுமே, பிராண பிரியன் வரவில். பிரக்களை போல் நாம் பறந்திடுமே, பிராண பிரியன் வரவில். பிரத்யாசேருமே பொன்முகம் காணுவார், பிரத்யாசேருமே பொன்முகம் காணுவார். பிராண பிரியன் வரும், பிராணப்பிரியன் வருணும். பிரக்களை போல் நாம் பறந்திடுமே, பிராணப்பிரியன் வரவில். பிரக்களை போல் நாம் பறந்திடுமே, பிராணப்பிரியன் வரவில். கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்திடுமே, காந்தனாம் இயேசு வரும்போ. கஷ்டங்கள் வரும்போ. காத்திரும் நீடாம் ஆத்மபலம் தரிக்காம், காத்திரும் நீடாம் ஆத்மபலம் தரிக்காம். காலங்களே இல்லா, காலங்களே இல்லா. பிரக்களை போல் நாம் பறந்திடுமே, பிராணப்பிரியன் வரவில். பிரக்களை போல் நாம் பறந்திடுமே, பிராணப்பிரியன் வரவில். யோக கிளேசங்களே இடும்போ, சாரமில்லன்ன நீடுகா. யோக கிளேசங்களே இடும்போ, சாரமில்லன்ன நீடுகா. நித்திய சந்தோஷம் எത്രയോ ശ്രേഷ്ഠം, നിത്യ സന്തോഷം എത്രയോ ശ്രേഷ്ഠം. നിത്യമായങ്ങു വാണിടും, നിത്യമായങ്ങു വാണിടും. പ്രക്കളെ പോൽ നാം പറന്നിടുമേ, പ്രാണപ്രിയൻ വരവിൽ. പ്രക്കളെ പോൽ നാം പറന്നിടുമേ, പ്രാണപ്രിയൻ வரவில். பின்னெடுக்கப்பட்ட நாம் பாடிடும் வெற்றியுவே ஜெயமே வீரே. பின்னெடுக்கப்பட்ட நாம் பாடிடும் வெற்றியுவே ஜெயமே வீரே. யுகா யுகமா நாம் பிரியன் கூடனும், யுகா யுகமா நாம் பிரியன் கூடனும். தேஜஸில் வாசம் செய்திடும், தேஜஸில் வாசம் செய்திடும். பிரக்களை போல் நாம் பறந்திடுமே, பிராணப்பிரியன் வரவில். பிரக்களை போல் நாம் பறந்திடுமே, பிராணப்பிரியன் வரவில். பிரத்யாசேரும் நீ பொன்முகம் காணுவார், பிரத்யாசேரும் நீ பொன்முகம் காணுவார். பிராணப்பிரியன் வருணும், பிராணப்பிரியன் வருணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புறாக்களை போல நாம் ஒரு நாள்
கடந்து போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலக கிளேசங்கள் ஏறிடும்போது பாரப்படேண்டா. இந்த உலகத்துல பாடுகள், பிரயாசங்கள், வேதனைகள், பலவீனங்கள் வரும்போது ஒரு தேவ பிள்ளை ஹல்லேலூயா எந்த பாரப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்காக அடிக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். ஆமென். அவர் பாடுகளின் வழியா தான் செய்தார், கடந்து போனார். அநேக பாடுகளின் வழியாக கடந்து போனார். அவர் கடந்து போன அந்த மாதிரியை ஒரு தேவ பிள்ளைக்கு வைத்து போயிருக்கிறார். இந்த வேதத்துல வசனம் தெளிவா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாதை வழியா போகும்போது சில நெருக்கங்கள், சில பிரயாசங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் வரும். அதையெல்லாம் கடந்து போகணும். கடக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஒரு விஷயம் கூட இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். சோசியல் மீடியா வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஊழியர்களை நினைத்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். இருதயங்கள் வார்த்தைக்கு நேராக திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஒரு லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்தார்? திறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. சில காரியங்கள் நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் செய்வார். முதற்கிழமை சொன்ன அந்த வார்த்தையை திருப்பவும் எனக்கு ஆவியானவர் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறபடினால நான் திரும்ப சொல்ல ஆசைப்படுகிறேன். மார்த்தாள் மரியாள் எதிர்பார்த்து இருந்த ஒரு நேரம் இருந்தது. ஆனா அந்த எதிர்பார்த்த நேரத்துல எந்த கிரியையும் அங்க என்ன செய்யல, நடக்கல. அவங்க எதிர்பார்க்காத ஒரு நேரத்திலே கர்த்தர் அந்த இடத்துல கடந்து வந்தார். நம்ம எதிர்பார்த்திருப்போம், இப்ப சிம்பிளா இருக்கு பிரச்சனை, ஆண்டவரே இப்ப லேசா இருக்கு ஆண்டவரே, இப்ப எனக்கு ஒரு இரக்கம் செய்யுங்க. என்ன கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்த்தாள் மரியாள் நினைத்திருக்க கூடும், என் சகோதரன் மரித்த அந்த கணத்துல இல்லைன்னா சுகவீனமாய் சீரியஸா இருந்த நேரத்துல இயேசு வந்திருந்தா என் சகோதரன் பிழைத்திருப்பான். இதுதான் மார்த்தாள் மரியாளுக்கு இருந்த எதிர்பார்ப்பு, விசுவாசம். அந்த விசுவாசம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்கைகள், செயல்கள் வித்தியாசமானது. அவர் யோசனையில் பெரியவர், செயல்களிலே அதிசயமானவர். அவருடைய செயல்கள் எல்லாம் சற்று வித்தியாசமானது. அவங்க நினைச்ச நேரத்துக்கு கர்த்தர் வரல. ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துக்கு கர்த்தர் வர மாட்டார். ஹல்லேலூயா. இப்ப சிம்பிளா இருக்கு ஆண்டவரே, இது ரொம்ப ஈஸியா இருக்கு. அவருக்கு ஈஸியோ கஷ்டமோ எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவ பிள்ளைக்கு உதவி செய்ய தேவனால் முடியும். அவர் செத்து போய் அடக்கம் பண்ணி 4 நாள் கழிச்சு நாற்றம் வச்ச பிறகு வந்தார். ஏன் தெரியுமா? என்னால் அங்கேயும் கிரியை செய்ய முடியும். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் என் தேவனால கிரியை செய்ய முடியும். உலகமே அதிசயிக்கப்பட விதத்துல இயேசு அந்த இடத்துல வந்தார். இயேசு கண்ணீர் விட்டார், உண்மைதான். நம்ம கலங்கும் போது, நம்ம கண்ணீர் வடிக்கும் போது, நம்ம பிரச்சனைகள்ல நம்ம வேதனைப்படும் போது, ஹல்லேலூயா, நமக்காக உண்மையா கண்ணீர் வடிக்கிறது இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. கண்ணீர் வடிச்சிட்டு கண்ணீரை துடைச்சிட்டு போகிறவர் அல்ல, நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதுதான் நீங்க எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் அது நடைபெறும். ஹல்லேலூயா. எல்லா உதவி ஒத்தாசைகள் எல்லாம் முடிஞ்சு இப்போ எந்த எதிர்பார்ப்பும் யாருக்கு இல்ல? மார்த்தாளுக்கு இல்ல, மரியாளுக்கு இல்ல. ஒருவேளை இந்த காலை வேளையில போய் பார்த்தேன், ஆராதிச்சு பார்த்தேன், ஜெபிச்சு பார்த்தேன், எந்த எதுவுமே நடக்கல. எதிர்பார்ப்பெல்லாம் அற்று போய் வந்திருந்தீங்க. நான் பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்திலே ஒருவர் உங்களுக்காக வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்கிறதே பிள்ளைகள், கர்த்தர் உங்களோட பேசினார் மட்டும் விழிப்போட இருங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் ஹல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மனுஷனை ஏத்தி விடுறதில்ல. ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்காத அந்த நேரத்திலே இயேசு அந்த இடத்துல கடந்து வருவார். அந்த நேரம் நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க, அவிசுவாசத்தோட தான் இருப்பீங்க. மார்த்தா சொன்ன, ஆண்டவரே கடைசி நாள்ல ஒரு நாள் எல்லாரும் உயிர் தேடுவாங்க, அப்ப என் சகோதரனும் உயிரோட எழுப்பும். ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆண்டவரே இத்தனை நாள் ஜெபிச்சு பார்த்தேன், ஒன்னும் ஜெபித்து பார்த்த ஒன்னும் நடக்கல. இனி ஒருவேளை தப்பி தவறி ஒரு காரியம் நடக்கணும்னா என்னைக்கு நடக்குமோ எனக்கு தெரியாது என்று ஒருவேளை ஒரு கொஸ்டினோட வந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஆன்சர் கர்த்தர். நீங்க எதிர்பார்க்காத நேரம், நீங்க விசுவாசிக்காத நேரம், உங்க விசுவாசம் எல்லாம் தூர போகிற நேரத்துல கர்த்தர் விசுவாசிப்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்வார், லாசருவே வெளியே வா. அந்த வார்த்தைக்கு முன்னாக எந்த கல்லறையும், ஹல்லேலூயா, எந்த செத்து போன அனுபவத்துல இருந்தாலும், இனி பார்க்க முடியாது என்ற அனுபவத்துல இருந்தாலும், நாற்றம் வச்சு போச்சு, ஊரெல்லாம் நாரி போச்சு, இனியா ஒரு ரட்சிப்பு, இனியா ஒரு விடுதலை, இனியா ஒரு மன்னிப்பு, இனியா இதிலிருந்து ஒரு ஆசீர்வாதம், நன்மை என்று தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு இருதயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், நீ எதிர்பார்க்காத நேரம், நீங்க விசுவாசிக்காத அந்த நேரத்துல என் தேவன் வந்து
சொல்லுவார், ஹalleluya, கட்டுகளை அவிழ்த்து விடு. ஹalleluya, கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டார். அப்படியானால் உங்க வாழ்க்கையிலே செத்து போன அனுபவங்கள், நாற்றமடுத்த அனுபவங்கள், நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்க விசுவாசிக்காத ஒன்றை உங்களுக்காக விசுவாசிக்கிற ஒரு தெய்வம் உங்க வாழ்க்கையிலே செய்வார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்பிக்கையோட விசுவாசத்தோட இந்த வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்லலாம். ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் முதல் பகுதியை வாசிங்க. அவ்வளவுமே சங்கீதங்களின் புத்தகம் 18வது சங்கீதம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். சங்கீதம் 18:33. அவர் என் கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீங்க கர்த்தர் என் பலன்? ஆமென். எனக்கு பலன் இல்லை, ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹalleluya. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹalleluya. என் கால் பலன் இருந்தான், எனக்கு பலன் இல்லதான், ஆனா கர்த்தர் பலனா இருப்பாரானால் உங்கள் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உங்களுக்கான ஒரு இடம், உயரமான ஒரு இடம் இருக்கிறது. ஹalleluya. அந்த இடங்களிலே கர்த்தர் நடக்க பண்ணுவார். ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்கள், அண்டர்லைன் போட்டுக் கொள்ளுங்க, என்னுடைய உயர் ஸ்தலங்கள். எனக்குன்னு ஆண்டவர் ஒரு உயர் ஸ்தலத்தை என்ன செய்திருக்கிறார், வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. எனக்குன்னு ஒரு உயர் ஸ்தலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. அது என்னால முடியாது, என் பலத்தினால முடியாது, என் சுய பலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல, என் பண பலத்தால் சாதிக்க பார்த்து ஒன்னும் நடக்கல. என் சொல் பலத்தாலும் பார்த்தேன், பண பலத்தாலும் பார்த்தேன், ஐஸ்வர்யத்தை கொண்டு பார்த்தேன், எதுனால எதுவும் சாதிக்க முடியாது. கர்த்தர் என் பலன் ஒரு தேவ பிள்ளை நம்பினீங்கன்னா, விசுவாசிச்சீங்கன்னா, உங்களுக்கான ஒரு உயர் ஸ்தலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மளால சில நேரங்களில் எட்ட முடியாது. ஹalleluya. அதான் எனக்கு எட்டாத உயரம். ஹalleluya. உங்களுக்கு எட்டாத ஒரு உயரம் இந்த உலகத்திலே கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம தான் பெற்றுக்கொள்ளல. ஏன் பெற்றுக்கொள்ளலன்னு சொல்ல வரேன். சொல்லிவிட்டு அந்த வார்த்தைகளின்படி நம்ம இருக்கிறோம்னா கர்த்தர் நம்மை உயரமான ஸ்தலங்களிலே கொண்டு போய் நிறுத்துவார். நம்புறீங்களா? ஹalleluya. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் 15வது வசனம், 16வது வசனம், 17. சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் 15. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வார் வரும் ஆதாயத்தை வறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதவி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கும் தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கும் தன் கண்களை மூடுகிறவனெவனோ, அடுத்த வசனம், அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மனைகளின் அரண்கள் அங்கே உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அடுத்த வசனம், உன் கண்கள் ராஜாவை மகிமை பொறுத்தவனாக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். ஹalleluya. இரண்டாவது வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களை 12 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். சத்தத்தை ஸ்பீடா வாசிங்க. உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள பெருமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தறினார்.
கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவரை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் மரனை அவருக்கு புசிக்க கொடுத்தார். கண்மனையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்டு பண்ணும்படி செய்தார். நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58 13 14 ஆகிய வசனங்களை கூட வாசிங்க. ஏசாயா 58 13 14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை கவனிச்சீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என் பலன், அவர் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களிலே ஒரு தேவ பிள்ளை ஏறி இருக்க பண்ணணும்னா, ஏறி நடக்க பண்ணணும்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கான ஒரு உயரமான இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுல நீங்க போய் சேரணும்னா, அந்த ஆசீர்வாத நன்மைகளை கண்டடையணும்னா, ஏசாயா 33:15 முதலாவதாக ஒரு தேவ பிள்ளைகள் நீதியானபடி இருக்கணும். நீதி செய்யணும். யார் நமக்கு அநீதி செய்தாலும் நம்ம என்ன செய்யணும்? நீதியாய் நடக்கணும். அந்த வசனத்துல அநேக காரியங்கள் வருகிறது. நான் வாசித்து மட்டும் விடுகிறேன். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி, எதை பேசணும்? செம்மையானதை பேசி இடுக்கண் செய்வதனால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. இடுக்கண், ஒரு மனுஷனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லி இல்லைன்னா ஏதாவது ஒரு கிரியை செய்து அதனால ஒரு ஆதாயம் வருதுன்னா அதை வெறுத்து. ஹல்லேலூயா. பரிதானங்களை வாங்காதபடிக்கு கைகளை உதறி. பரிதானம் மீன்ஸ் லஞ்சம். ஹல்லேலூயா. லஞ்சம் வாங்காதபடி கைகளை உதறி. ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு செவியை அடைத்து. நம்ம யாரும் அப்படி பண்ண மாட்டோம். ஆனால் வசனத்துல இருக்கிறது நான் சொல்லிவிடுகிறேன். ரத்தம் சிந்துகிறதற்கு ஏதுவான கைகள், யோசனைகள், யாருக்கும் விரோதமாக எதுவும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஹல்லேலூயா. யாரு அநியாயம் செய்தாலும் நமக்காக யுத்தம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. அதை வெறுத்து அடுத்து அது கேளாதபடி செவியை அடைக்கணுமா? யாராவது பற்றி வீட்டுல சும்மா இருந்தா என்ன சொல்லுவாங்க? கதை பேச வருவாங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு விரோதமா இவனுக்கு விரோதமா அந்த குடும்பத்துல யாருக்கு விரோதமாக பேச வந்தா கூட காதை அடைச்சிட்டு சொல்லுங்க, சிஸ்டர் இது எல்லாம் என்கிட்ட பேசாதுங்க. நான் நேற்று தான் வசனத்தை கேட்டுட்டு வந்தேன். எனக்கு இது தேவை இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு உயரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்ளணும்னா இதெல்லாம் நான் கேட்டு நல்லா காது குளிர கேட்டேன்னா கர்த்தர் எனக்கு எதையுமே செய்ய முடியாது. அதனால இதெல்லாம் என்ன செய்ய? கேளாதபடிக்கு காதை அடைக்கணும். அடுத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு கண்களை மூடுகிறவன் எவனோ. பொல்லாப்பான காரியங்களை பார்க்க கூடாது. விபரிக்க ஆசைதான், நேரம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் புரியும். ஹல்லேலூயா. கண்களை மூடி, அப்படிப்பட்ட மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னா, கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒரு உன்னதமான ஆசீர்வாதம், ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா சில காரியங்களை செய்தே ஆகும். இப்படி இருந்தாதான் இது கிடைக்கும். உலக பிரகாரமாக சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னா சில காரியங்கள், தகுதிகள் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. சில தகுதிகள் வேணுமா வேண்டாமா? வேணும். 60 வயசுக்கு போற பென்ஷன்னா 60 வயசு தாண்டவரும் என்ன செய்ய? பென்ஷன் கிடைக்கும். ஹல்லேலூயா. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள கார்டுன்னா அதுக்கு ஒரு நம்பர், ஒரு பேரை வச்சிருக்காங்க. அந்த கார்டு கொண்டு போனாதான் 40 கிலோ அரிசியை தருவாங்க. ஹல்லேலூயா. சில தகுதிகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த உலக கவர்மெண்ட் செய்துன்னா பரலோக கவர்மெண்ட். ஹல்லேலூயா. சில தகுதிகளை வைத்திருக்க. இப்படி எல்லாம் நீ செய்வாயானால்
உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் என்ன செய்வேன்? வாசம் பண்ண வைப்பேன். ஹல்லேலூயா. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். உங்களுக்கு விரோதமாக கர்த்தர் பெரிய அரணையை போட்டிருப்பார், கோட்டை. அதை தாண்டி யாரும் இல்ல வர முடியாது. ஹல்லேலூயா. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? சாப்பிடுவாய். நீங்க வேலை செய்யத அடுத்தவன் சாப்பிட மாட்டான், நீங்க சாப்பிடுவீங்க. வட்டிக்கு என்ன செய்யாது? கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கந்து வெட்டி, அந்த வெட்டி, இந்த வெட்டி, டெய்லி வெட்டி இதுக்கு போகாது. ஹல்லேலூயா. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னதான் நெருக்கங்கள் இருந்தாலும் ஹல்லேலூயா, உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை அந்த ராஜாவை மகிமை பொருந்தினவராக பார்க்கணும். ஹல்லேலூயா. இல்லாத நேரத்துல ஆண்டவர் என முறுமுறுக்கிற பார்வை பார்க்க கூடாது. சில பார்வை பார்த்தாச்சுன்னாலே எரிஞ்சு போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் ராஜாவை முறைச்சு பார்க்கணும். அந்த ராஜா மகிமை பொருந்தினவராக இருக்கிறதாக நம்முடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காணும். தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். ஹல்லேலூயா. அந்த உயரமான இடங்களில் உள்ள உன்னதமான ஆசீர்வாதத்தையும் பார்க்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளின்படி செய்கிற பட்சத்துல உயரமான ஒரு இடம் உங்களுக்கு உண்டு. இரண்டாவதாக வாசிச்சோம் உபாகமத்தின் புஸ்தகத்துல, கர்த்தருடைய ஜனம் அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். எத்தனை பேர் கர்த்தருடைய சுதந்திர வீதமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்கு சுதந்திரம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சுதந்திரவாளிகள். எத்தனை பேர் சுதந்திரவாளிகள்? ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஒன்னு சாராள், ஒன்னு ஆகார், இன்னொன்னு கேத்தூராள். கேத்தூராள் மர்மனையாட்டி, ஆகார் அடிமை பெண், ஒரிஜினல் ஒய்ஃப் வந்து யாரு? சாரா. 3 பேர் இருந்தாங்க. ஆனா சுதந்திரவாளின்னு ஒருத்தன் வர்றது வரைக்கும் இஸ்மாயில் பெரிய ஆளா இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆகார் பெரிய ஆளா இருந்தாங்க. ஆனா சுதந்திரவாளின்னு ஒருத்தன் வந்தோடனே இனி பிரச்சனை. சுதந்திரவாளியின் பிள்ளைகளுக்கும் அடிமை பெண்ணின் பிள்ளைகளுக்கும் இன்னும் கேத்தூராள் என்கிறதான மறுமனையாட்டியின் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வர தொடங்கினோன்னு வாகம் வைக்க தொடங்கினார் ஆபிரகாம். ஹல்லேலூயா. அதுல வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. ஆகாருக்கும் பிள்ளைக்கும் ஒரு துருத்தி என்னத்தை கொடுத்தா? ஒரு துருத்தி தண்ணியும் கொஞ்சம் அப்பவும் கொடுத்து அனுப்பி விட்டார் பெயர்மான். அந்த பிள்ளையும் போச்சு பாவம். ஹல்லேலூயா. போயிட்டாங்க. கேத்தூராளுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்தாரா தெரியுமா? இவருக்கு பிள்ளைகள் தான் சில வெகுமதிகளை கொடுத்து அனுப்பி விட்டாரா. வெகுமதினா நன்கொடை, கொஞ்சம் பிரைஸ், ஏதோ கொஞ்சம் போ. ஆனா சுதந்திரவாடி ஒருத்தர் இருக்கிறானே, பிறந்தானே. ஹல்லேலூயா. சுதந்திரவாடியா ஒருத்தர் இருந்தா பாருங்க, அவனுக்கு தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்ப சுதந்திரவாடியா இருக்கிறீங்கன்னா கர்த்தருக்குரியதெல்லாம் நமக்குரியது. இந்த உலகம் எல்லாம் நமக்குரியது. இன்னைக்கு ஒரு சின்ன இடத்துல முடங்கி இருந்தா கூட ஒரு நாள் நம்ம தான் இதெல்லாம் அரசால போகிறோம். 1000 வருஷம் அரசாட்சியில யுகா யுகமாய் கர்த்தரோடு கூட எல்லாரும் நீங்க எல்லாம் எம்எல்ஏ எம்பிக்களா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோக அரசாங்கத்தின் கீழ நம்ம தான் மினிஸ்டர், நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி. ஓட்டெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா நின்னீங்கன்னா நம்ம தான் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அமைச்சர்களும். விசுவாசிக்கிறீங்களா? ஆசையா இல்லையா? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுதந்திரவாடியா இருக்கிறீங்கன்னா உயரமான ஸ்தலம் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். உங்களை ஆண்டவர் எங்க கண்டுபிடிச்சார்? பாழான இடங்கள்ல. ஹல்லேலூயா. யாரும் வர முடியாத ஒரு இடம், அவாந்தர வழி. ஹல்லேலூயா. யாரும் பயிர் செய்ய முடியாத ஒரு வெட்டா வழி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை, இயேசுன்னா யாருன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை, இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை, அந்நிய தெய்வங்களை நமஸ்கரித்துக் கொண்டிருந்த உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டு வந்து அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். முதல்ல என்ன செய்தார்? கர்த்தர் உங்களை கண்டுபிடிச்சார். ஹல்லேலூயா. ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 கண்டுபிடிச்சார். கண்டுபிடித்து நடத்தினார். இதுவரை நடத்தினாரே. ஹல்லேலூயா. அடுத்து அவனை உணர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுதந்திர வீதமா இருக்கிற பட்சத்துல கர்த்தர் உணர்த்துவார். இங்க போகாத, இங்க போ. ஹல்லேலூயா. இதை செய்யாத, இதை செய். இதை பேசாத, இதை பேசு. ஹல்லேலூயா. கர்த்தர் உணர்த்தினார். அவரை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹalleluya அவாந்தர வழியிலும் பாழான இடங்களிலும் இருந்த நம்மை ஹalleluya ஒன்றுக்கும் உதவாத நம்மை அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு நம்மை கண்டுபிடித்து ஹalleluya நம்மை கரம் பிடித்து நடத்தி ஹalleluya நம்மை உணர்த்தி கண்மணியை போல காத்து வருகிறாரே ஹalleluya. அந்த நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம் ஹalleluya. அப்படியான அந்த தெய்வம் நம்மை உயரமான ஸ்தலங்களை கொண்டு போவாரா, கொண்டு போக மாட்டாரா? ஹalleluya ஹalleluya. அது எப்படியா? கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. நான் மிக சுருக்கமாக சொல்றேன், டைம் போயிட்டு. கழுகு கூட்ட கலைச்ச உடனே நினைக்காதுங்க, கழுகு கூட்ட கலைச்சதுன்னா உங்களை கைவிடுவதற்காக இல்லை, அதன் மேல் அசைவாடுவார். ஹalleluya ஹalleluya. ஆதியாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரத்திலே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி. அந்த இருளின் மேலதான் அசைவாட. இருளான வாழ்க்கைக்கு தான் அவர் வெளிச்சம் தேவை. வெளிச்சத்துக்கு ஒரு வெளிச்சம் தேவையில்லை. வாழ்க்கை இருளா இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் அசைவாட இடம் கொடுக்கணும். ஹalleluya. அசைவாடி தன் சட்டைகளை விரித்து தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. ஹalleluya. எத்தனை பேரை கர்த்தர் சுமந்து கொண்டு வருகிற ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு பலவீனம், நிற்க முடியாத சூழ்நிலைகளை கர்த்தர் தான் சுமந்து கொண்டு வருகிறார். சுய பலத்தினால நடந்து வந்தீங்கன்னு யாரும் நினைக்காதுங்க. ஹalleluya. சுமந்து கொண்டு வருகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. ஹalleluya. இப்ப அந்நிய தெய்வங்கள் இருக்கா? யார்ட்டையாவது நானும் வணங்குறீங்களா? ஏதாவது போட்டோஸ் இருக்கா? ஹalleluya. ஏதாவது தாயத்துகள் மூக்குத்திகள் ஏதாவது இருக்கா? இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஹalleluya. அந்நிய தெய்வங்கள் என்று ஒன்றும் ஒரு தெய்வ பிள்ளையுடைய வீட்டுல இருக்கக்கூடாது. ஹalleluya. சில ஜாதகங்கள் உலக மனுஷன் எழுதி தருவாங்க. ஹalleluya. இருந்தா தூக்கி வீசிருங்க. ஹalleluya. கர்த்தர் விரும்பாத சில கிரியைகள் காரியங்கள் நம்ம வீடுகள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பத்திரப்படுத்தி வச்சீங்கன்னா அங்க மற்றவனுக்கு இடம் இருக்குன்னு அர்த்தம். ஹalleluya ஹalleluya. அந்நிய தெய்வம் அவனோட இருந்தது இல்லை. இயேசுவை விட எதை நேசிக்கிறோமோ அது விக்கிரகம். ஹalleluya. பிள்ளையை நேசிச்சோம்னா பிள்ளை, சொத்து சொகத்தின் மேல ஆசை வச்சோம்னா அது ஒரு விக்கிரகம். ஹalleluya. பொருட்கள் மேல கண்ணு வச்சோம்னா அபிஷேகம் போச்சு. ஹalleluya ஹalleluya. பணம் மேல, ஐஸ்வர்யத்தின் மேல, நகை மேல, நட்டு மேல, எது மேல கர்த்தரை விட அதிகமா நம்பிக்கை வைக்கிறீங்களோ நாளைக்கு இது என்ன காப்பாற்றும். ஹalleluya. அந்த இதே வேண்டாம். ஹalleluya. எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். அழியாமல் கூட வருகிறது கர்த்தர் மாத்திரமே. ஒரு கழுகு தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே சுமந்து கொண்டு போகிறவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்நிய தெய்வம் அவரோட இருந்தது இல்லை. ஹalleluya. பூமியில் உள்ள அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவரை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயும் அவனை உண்ணும்படி செய்தார். தெய்வ பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம். ஹalleluya. கர்த்தரை பலனா கொண்டிருக்கிறீங்களா? ஹalleluya. கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறீங்களா? ஹalleluya. உச்சிதமான கோதுமையினால் நம்மை போஷிக்கிற தேவன். ஹalleluya. ஆனா சுதந்திர வீதம் ஹalleluya மறந்துவிடக்கூடாது. ஹalleluya. சுதந்திரம் வேணும். ஆமென். இப்போ உங்க வீட்டுல வந்துட்டு உங்க வீடு இருக்கு, நான் தான் சொல்றேன் எக்ஸாம்பிள், எனக்கும் ஒரு பங்கு வேணும்னு கேட்ட நடக்கும். என்னதான் பிரசங்கம் பண்ணிக்கோ, என்னதான் ஜெபம் பண்ணிக்கோ, பங்கு இல்லை, வாத்தியமும் இல்லை. நான் அவங்க பிள்ளை கிடையாது. சத்தமா சொல்லுங்க, உண்மையை நான் சொல்றேன். அவங்க பிள்ளை கிடையாது. அதனால நான் அங்க போய் சுதந்திர வீதம் கேட்க முடியாது. அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க காலத்துல சகலம் நன்மையாக செய்து முடிப்பார். ஹalleluya. சுதந்திர வீதம் பங்கிட்டு கொடுப்பாங்க. அதுல போய் நான் இடையில போனேன்னா சுதந்திர வீதம் கிடைக்கணும்னா அந்த அப்பாவுக்கு பிள்ளைகளா இருக்கணும். ஹalleluya ஹalleluya. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு மாத்திரமே சுதந்திர வீதம். ஒன்ன இரத்தத்தால் மீட்கப்பட்ட உடனே கிடைக்காது. இந்த பைபிள்ல இருக்கிற சட்டத்திட்டங்கள் அத்தனையும் கை கொள்ளணும். அதான் இங்க வாசிச்சேன், வரிசையா பட்டி இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். ஆமென். இப்பேற்பட்ட ஆசீர்வாதம். மூன்றாவதாக ஹalleluya பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும். யார் உயர்ந்த ஸ்தலங்கள்ல இருப்பாங்க? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானபடி செய்யாதபடி. உனக்கு இஷ்டமானது ஓய்வு நாள்ல நமக்கு இஷ்டமானதை செய்ய நமக்கு அதிகாரம் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல பயங்கரமான தண்டனை.
ஒருத்தன் விறகு பறக்கணும், என்ன நடந்தது? கல்லறிஞ்சு கொண்டாங்க. ஆனா அதெல்லாம் இயேசு நியாயப்பிரமாணத்தை என்ன செய்தார்? உடைச்சு எறிஞ்சாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம எல்லாம் இன்னைக்கு எத்தனை நாள் ஹல்லேலூயா ஆராதனையை விட்டுருக்கிறோம், எத்தனை நாள் ஆராதிக்க வராமல் இருந்திருக்கோம். சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும். என்ன தடைகள் இருக்கிறதோ கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவப்பிள்ளை ஆராதித்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாள் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, காலை விளக்கணும். கண்ட இடங்கள்ல போக காலுக்கு அனுமதி இல்ல, பிரேக் போடணும் காலுக்கு. ஹல்லேலூயா. காலுக்கு என்ன செய்யணும்? பிரேக் போடணும். நெக்ஸ்ட், உன் வழிகளின் படி நீ நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும். நம்ம இஷ்டமான வழியில போக கூடாது, நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. உன் சொந்த பேச்சை கூட பேசக்கூடாது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்ன? சொந்த பேச்சு கூட, வீட்டு காரியங்களை கூட பேசக்கூடாது. அன்னைக்கு ஃபுல்லா ஆண்டவருடைய காரியங்களை தான் பேசணும். பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், எல்லாம் அப்படிதான், எண்ணுவாயானால், இப்படி செய்தாயானால் இது உனக்கு கிடைக்கும். எண்ணுவாயானால் என்ன கிடைக்கும்? அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிச்சு. இது சாதா நான் சொல்றது இல்லை, கர்த்தர் எழுதி வச்சது, கர்த்தருடைய வார்த்தை, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. ஆமே. இப்போ ஓய்வு நாள்ல என்ன செய்யணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி செய்கிற பட்சத்துல பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள்ல ஏறி இருக்க பண்ணுவார், நடக்க பண்ணுவார், பெற்றுக்கொள்ள பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் பலனா இருக்கிறார்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பட்சத்துல உயர்ந்த இடம் உண்டு. இனி மிக வேகமாக இதை நாம் கடைபிடித்தோம்னா ஹல்லேலூயா, நீதியாய் இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கணும், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். இப்பேற்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம செய்வோம் என்றால் நம்முடைய எல்லா விதமான கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்காக சத்துருக்கு எதிர்பட்டு நம்மை உயரமான ஸ்தலங்களிலே கொண்டு போவார். ஹல்லேலூயா. வாசிக்கிற சங்கீதங்களின் புத்தகம் சீக்கிரமா வாசிங்க. 61:2 வாசிங்க. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடு. எல்லாம் கவனிங்க. என் இருதயம் தொய்யும் போது, இருதயம் தொய்யதுன்னா என்ன? இருதயம் தொய்யதுன்னா இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது. ஹல்லேலூயா. மனம் சோர்ந்து போயிருக்கிறது. அவ்வளவுதான், மனம் மடிவாகி இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. அப்படின்னா துன்பமான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை, யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்து ஒரு தேவ பிள்ளையா தான் கடையாந்திரம், பூமியின் கடையாந்திரம், கடைசி இல்லை, இனி யாரும் உதவி செய்ய இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா உதவிகளும் அற்று போய் ஒரு நிர்பந்தமான நிலையில இருந்து கொண்டு ஹல்லேலூயா லாஸ்டா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் சில நேரங்கள்ல. ஹல்லேலூயா. ஆனா மேலே சொல்லப்பட்ட அந்த காரியங்கள்ல நம்ம வாழ்க்கையில இருக்குமானால் அவர் நம்மளை என்ன செய்வார்? நமக்கு எட்டாத ஒரு கண்மலையில கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் தொய்யும் போது உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே என்னை கொண்டு போய் விடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருதயம் தொய்ஞ்சு போய், ஹல்லேலூயா, இருதயம் சோர்ந்து போய், ஹல்லேலூயா, வேதனைப்பட்டு நொறுங்கி எல்லா ஒத்தாசைகளையும் இந்த கடைசி நேரங்களில் லாஸ்டா எல்லாம் முடிய போகிற ஃபைனல் ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ், அந்த நேரத்துல ஆண்டவரே என்று கூப்பிடும்போது மேலே சொல்லப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பட்சத்துல உயரமான கண்மலையிலே கொண்டு வந்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது வாசிக்கலாம். 59:1 சங்கீதம் 59:1. என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். ஹல்லேலூயா. சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து நிற்கும் போது ஹல்லேலூயா ஒரே வரியில நான் சொல்லிவிட ஆசைப்படுகிறேன், சத்துருக்களுக்கு என்னை தப்புவிங்கப்பா. என் மேல் எழும்புகிறவர், என் மேல எழும்பிதான் வராங்க. ஹல்லேலூயா. நம்ம அமைதியா இருந்தா கூட எப்படி வருவாங்க? எழும்பி வருவாங்க. எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி எப்படி வைக்கணும்? உயர்ந்த அடைக்கலத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் மேலே சொல்லப்பட்ட அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பட்சத்துல எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. 3வது 2 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரம் 49வது வசனம். இன்னொரு சங்கீதம் 27:5 சீக்கிரமா வாசிங்க.
2 சாமுவேல் 22:49. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழுபுகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். ஹல்லேலூயா. கொடுமையான மனுஷன், ஹல்லேலூயா, விபரீத ஆசை விரோதமாய் எழும்புறவங்க, ஹல்லேலூயா, விலக்கி கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. யார் எதிராக வருவாங்களா அந்த அவர்களுக்கு இடையில, நமக்கும் அவங்களுக்கு இடையில கர்த்தர் வந்து அவங்களை விலக்கி சண்டை விலக்கி விடுவாங்க. பார்த்தீங்களா, சமாதானம் பண்ண வருவாங்க, போப்பான், போதும் 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 போதும், சரி 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 விட்டுரு. அது மாதிரி ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் வந்து நின்று ஹல்லேலூயா விலக்கி உங்களை கண்களை மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 27 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்களை மேல் உயர்த்துவார். தீங்கு வரும்போது ஹல்லேலூயா அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் என்ன செய்வாரா? மறைச்சு வைப்பாரா? யாரும் காணாதபடி என்ன செய்வார்? கர்த்தர் மறைத்து வைத்து என்னை கண்களை மேல் ஒளிச்சு. எத்தனை பேர் ஒளிச்சு கர்த்தர் வச்சிருக்காருன்னு தெரியல. சில கண்கள் படாதபடி, ஹல்லேலூயா, சில சத்துருக்களுடைய கண்கள் உங்க மேல படாதபடி, ஹல்லேலூயா, சில மனுஷனுடைய சில வன்கண்களுக்கு கூட கர்த்தர் அவங்களை என்ன செய்திருக்கிறார்? விலக்கி ஒளிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தீங்கு வரும்போது ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் ஒளித்து பாதுகாத்து கண்களை மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 91:4 அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் எந்த அடைக்கலாம்? உயர்ந்த அடைக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும். தேவ சமூகத்துல வந்தீங்கன்னா, ஒருவேளை யாராவது ஜெபிக்காம இருந்தா கூட பலவீனம் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, இங்க வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம வாரதே ஜெபிக்க. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சத்தம் போட்டு தேவ சமூகத்துல என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் மேல வைக்கிற வாஞ்சை. இல்லைன்னா பரலோகத்துக்கு போயிட்டு நம்மளால என்ன செய்ய முடியாது? ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வர முடியாது. அவரை நாம் நேசிக்கிறோம் என்கிற நேசத்திற்கு அடையாளம் இந்த பூமியிலே அவரை ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் விடுவிப்பார். அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஹல்லேலூயா. கவனிங்க, நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற பட்சத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் என்ன செய்வாரா? அவருடைய வழியை கை கொள்ளணும். வழியினா அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற பட்சத்துல பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இன்னைக்கு ஒன்னும் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த வசனத்துக்கு கீழ்படிச்சீங்கன்னா இன்னைக்கு ஒன்னும் இல்லாம இருந்தா கூட கர்த்தர் உயர்த்துகிற ஒரு நாள் வரைக்கும் வறுமையா காத்திருங்க. பூமியை சுதந்திரித்துக் கொள்வீங்க. அப்ப சொந்தமான இடத்தை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். சொந்த வீடு தருவார், சொந்த வாகனம் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வேண்டாமா? தானே. பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனா உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் அறுப்புண்டு போவதை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. 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 யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் என் தேவன் செய்கிறார். தாழ்ந்தவனை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். யோபு 5:10 வீட்டுல போய் வாசிங்க. தாழ்ந்தவனை உயரத்துல வச்சு அழகு பார்க்கிறவர் தெய்வம். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்ந்தவனை தூக்கி உயரத்துல வச்சு பார்க்கிற தெய்வம் நம்ம தெய்வம். படிப்பு இருக்காது, அந்தஸ்து இருக்காது, பணம் இருக்காது, ஐஸ்வர்யம் இருக்காது, அழகு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற பட்சத்துல அந்த மனுஷனை கர்த்தர் பார்த்து கொண்டே நோட் பண்ணிட்டே இருக்கும். என்னைக்கு பாஸ் ஆகுறீங்களோ தாழ்மையில 35 மார்க் என்னைக்கு கிடைக்கிறது அன்னைக்கு பரலோகம் உயர்த்தும். அனுதினமும் நம்மை தாழ்த்தணும். நம்மை தாழ்த்தும் போது பரலோகம் அதை பார்த்து என்னைக்கு இது ரைட், ஓகே, இவங்களுக்கு கொடுக்கலாம் என்று பரலோகம் கட்டளை பிறப்பிக்கிறதோ அப்ப நம்முடைய கரங்களிலே கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை தருவார். பெருமையே வேண்டாம். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாக்குத்தத்தமா சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம். எல்லாருக்கும் காணாம தெரிஞ்ச வசனம், 3வது வசனம். எரேமியா 33:3 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும், அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்.
உனக்கு எட்டல்ல இன்னைக்கு காலையில் எல்லாரும் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. முடிஞ்சவங்க எழுதி நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமென். காலையில் நமக்கு எட்டல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எட்டாத ஒரு உயரம், எட்டாத ஒரு உயரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. என்ன சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறோம். சத்தம் விட்டு கூப்பிட போகிறோம். ஹல்லேலூயா. முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளலாம். அந்த பிள்ளை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நேராக அர்ப்பணிக்கிறேன். நீரே என் பலன் ஆண்டவரே. கர்த்தர் என் பலனாய் இருப்பாரானால் கர்த்தர் நம்முடைய கால்களை மான்களின் கால்களை போல ஆக்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உயரமான ஸ்தலங்களிலே கொண்டு போய் விடுகிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு எட்டாத ஒரு உயரம் இருக்கிறது என் வாழ்க்கையில. இன்னும் எனக்கு எட்டல் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் என்னால கட்டுக்கொள்ள முடியலப்பா. இன்னும் என்னால பெற்றுக்கொள்ள முடியலப்பா. இன்னும் இந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியலப்பா. இன்னும் என் குடும்பத்துல இன்னும் கிடைக்கல ஆண்டவரே. இப்ப நான் கூப்பிட போகிறேன். ஹல்லேலூயா. சத்தங்களை உயர்த்தி அப்பா எனக்காக இறங்குகிறாங்க. எனக்கு எட்டாத ஒரு உயரம் இருக்கிறது ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல என்னை கொண்டு போய் விடுங்கப்பா. என்னால போக முடியாதப்பா. ஹல்லேலூயா. என்னால பெற்றுக்கொள்ள முடியாது ராஜா. எனக்கு எட்டாத அந்த உயரத்துல என்னை கொண்டு போய் விடுங்கப்பா. என்னை கொண்டு போய் விடுங்கப்பா. ஹல்லேலூயா. பாழான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை கண்டுபிடித்தார், உங்களை நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை உணர்த்தினார், கரம் பிடித்தார் தெய்வம். ஹல்லேலூயா. உங்களுக்கு எட்டாத அந்த இடத்தை கொண்டு போய் விடுவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், ஹல்லேலூயா. அப்பா எங்களுக்கு எட்டாத உயரமான ஸ்தலங்களில் எங்களை கொண்டு போய் விடுவீர்கள் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அறியாத ஒரு இடம். ஹல்லேலூயா. நீ அறியாதவன் உனக்கு எட்டாததுமான இதுவரை அறியல. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. நீ அறியாதது, நீ எட்டாதது. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்கிற காரியங்கள். இதுதான் நமக்கு தெரியாதது, தெரியாத நேரத்தில் நமக்கு எட்டாதது. ஹல்லேலூயா. நம்மளால தொட முடியல. ஹல்லேலூயா. உலக மனுஷன் சிகரத்தை அடையலாம், எவரெஸ்ட தொட்டுட்டு வரலாம். ஹல்லேலூயா. உன்னதமான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அவனுக்கு இருக்கலாம், ஆனா அவனுக்கு பரலோக மேன்மை இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக ஒரு எட்டாத உயரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு எட்டாத ஒரு உயரம் இருக்கிறதப்பா. அதுல என்னை கொண்டு போய் விடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நான் சத்தமிட்டு கேட்கிறேன். கர்த்தரை நோக்கி நான் சத்தமிட்டு கூப்பிடுவேன். அவர் பரலோகத்தில் என் சத்தத்தை கேட்டார். ஆமென். சத்தியக்காரன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தினேன். ஆசாப் சொல்லும்போது சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தினேன். ஹல்லேலூயா. அப்பா எனக்கான அந்த உயரம் ஆண்டவரே நான் இன்று பெற்றுக்கொள்ள எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எட்டாத அந்த உயரத்தில் என்னை கொண்டு போய் விடுங்க அப்பா. என்னால முடியாது ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் எவ்வளவோ போராடினேன், என்னால பெற்றுக்கொள்ள முடியலப்பா. நான் எவ்வளவோ போராடினேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், நெருக்கப்பட்டேன். இல்ல இந்த காலைகளில் தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நான் உமக்கு சுதந்திரவாளி. எனக்கான பங்கை எனக்கு தருவீராக ராஜா. என் குடும்பத்தில் என்னென்ன பங்கு சுதந்திர வீதம் அப்பாட்ட கேளுங்க. அப்பா எனக்கான சுதந்திர வீதத்தை எனக்கு தருவீராகப்பா. எனக்காக தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாத நன்மையை நான் சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர்